அதுல முக்கியமானது இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கக்கூடிய திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? கேட்கல. 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாவும் வாங்கிக்கலாம், இல்லனா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட வாங்கிக்கலாம். அது என்னென்ன பொருட்களை சொல்லி இருக்கிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். நான் திருப்பி இன்னொரு நினைவுபடுத்துறேன். என்னென்ன பொருளை குறிப்பிடுகிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, இனிமேல் மாதந்தோறும் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்கப் போகுது. அடுத்து காலை உணவு திட்டம். இது குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கக்கூடிய திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். டெல்டா மாவட்டத்தை சார்ந்த, டெல்டா மண்டலத்தை சார்ந்த உழவர் பெருமக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அது என்னன்னா, 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். இது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதன் திட்டத்திலையும் இனிமே உங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க மாசம் 1500 ரூபாய் வழங்க போகிறோம். உயர்கல்வி படிக்க போற உங்களுக்கு பசங்களுக்கு அடுத்தடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம். அந்த பிள்ளைகள் உயர்கல்வி முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி கொடுத்து மாசம் 1500 ரூபாய் உதவித்தொகை 6 மாசத்துக்கு வழங்க போறோம். சோழ நாடு சோர்வடைத்தது என்ற பெருமை கொண்ட டெல்டா மக்களான உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றொரு வாக்குறுதி. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு இனிமேல் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளும் இங்க வந்திருப்பீங்க.
சுய உதவிக்குழு உறுப்பினரா இருக்கக்கூடிய நீங்க இனி தொழில் முனைவரா உங்களை முன்னேற்றணும். பிணை எதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் உதவி வழங்க போறோம். 10,000 புதிய பேருந்துகளை இயக்க போறோம். இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு மாபெரும் தொலைநோக்கு திட்டம் அறிவிச்சிருக்கிறேன். டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம். உறுதியா சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகள்ல டெல்டா பகுதிகளுக்கான உட்கட்டமைப்பு மாறப்போகுது. இப்படி தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளும் வளர்ச்சி காண்பதற்காக அடுத்த 5 ஆண்டிற்குள் 20,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்க போறோம். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. நான் கலைஞருடைய மகன். சொன்னா சொன்னதை நிச்சயம் செய்வேன். அது மட்டுமல்ல, சொல்லாததையும் அதிரடியா செய்வேன். இது மக்களுக்கான, உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கும் தெரியும். 2011 2021 வரைக்கும் தமிழ்நாட்டை பாழாக்கி தலைகுனிய வச்ச அதிமுக 2014 இந்தியாவை மோசமான நிலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கக்கூடிய பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. அந்த கூட்டணியில பாஜக கிளை செயலாளராக இருக்கிறார். அதிமுகவை அழிவுப்பாதையில் அழைச்சிக்கிட்டு போற திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய கிளை செயலாளராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இப்போ அவரு நம்ம தேர்தல் அறிக்கை பார்த்து புலம்ப தொடங்கி இருக்கிறார். அது எந்த மாதிரி புலம்பல் தெரியுமா? நம்ம திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் போன்ற திராவிட மாடல் திட்டங்களை காப்பி அடிச்சு அதிமுக தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட அவரு நம்முடைய தேர்தல் அறிக்கை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னு புலம்புறார். பழனிசாமியுடைய அறிவுத்திறத்துக்கு சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் இல்லை என்பது தன்னுடைய உளறல்களால நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களே ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றாரு. பழனிசாமி அவர்களை மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். அதனாலதான் அந்த அளவுக்கு பழனிசாமி அவர்களை ஈஸியா மிரட்டி தன்னுடைய அடிமை கூட்டணியில வச்சிருக்கு பாஜக. அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். என்டியோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுக விலைக்கு வாங்கி இருக்கு.